ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். ஓகே ரைட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்டிஎஸ் ரிவிஷன் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம்டிஎஸ் எக்ஸாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டேட்டை விட ரொம்ப குயிக்காக நடக்குது. ஓகேங்களா? ஸோ சிஜிஎல் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எம்டிஎஸ் நடக்கும்னு தெரியும். பட் ஆனால் ஒரு கேப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் அதை மீறி கொஞ்சம் சீக்கிரமாகவே நடக்குது. அதனால தான் எம்டிஎஸ் ப்ராக்டிஸ் பேட்ச் நிறைய பேர் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. லைக் சிஹெச்எஸ்எலுக்கு பண்ணியிருந்தோம், சிஜிஎலுக்கு பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ அதேமாதிரி எம்டிஎஸ்க்கு வேணும்னு கேட்டிருந்தீங்க. என்னுடைய பர்பஸே சிஜிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் எம்டிஎஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இருந்தது. ஏன்னா ரெண்டுமே கிளாஷ் ஆக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இவ்வளோ குயிக்காக நடக்கும் நான் எதிர்பார்க்கல. ஸோ இருந்தாலும் இப்போ கிடைக்கிற ஒரு சின்ன கேப் இருக்குது, ஒரு 30 days கேப் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஒரு ரிவிஷன் பேட்ச் பண்ண முடியும், ஒரு சாத்தியம் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த எம்டிஎஸ் ரிவிஷன் பேட்ச். ஓகே, ஸோ இந்த வீடியோ ஃபுல்லுமே பாருங்கள். ஸோ அது ரிலேட்டடான ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன இருக்க போது நான் சொல்லிடுறேன். எக்ஸாம் டேட்ஸை பற்றி நம்ம பேச போகிறோம். லைட்டாக சிலபஸ் பற்றி கொஞ்சம் நான் பேச வேண்டியது இருக்குது, அதை பற்றி பேசுகிறேன். அதுக்கப்புறம் இந்த பேட்சில் என்னென்ன ஷெட்யூல் இருக்க போது, எப்படி அதில் கண்டென்ட்ஸ் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். அதுமாதிரி இதில் எப்படி என்ரோல் பண்ணுறது, அப்புறம் லாஸ்ட்டு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். முக்கியமான பாயிண்ட் பியூராக எம்டிஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக பாருங்கள். சரியா? சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்க இதில் ஜாயின் பண்ணலாம், நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் சிஜிஎல் எக்ஸாம் நடுவில் இருக்குது. அந்த நேரத்தில் தான் இது ரிலேட்டடான டாஸ்க் எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் சமாளிக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இதில் ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? இல்லை சிஜிஎல் தான் முக்கியம் அப்படின்னா நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, இது எம்டிஎஸ்க்கு ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்கிறவங்க அவங்க இதில் ஜாயின் பண்ணுறது அட்வைசபிள். ஓகேவா? சிஜிஎல் பற்றி யோசிக்காமல், பட் சிஜிஎல்லும் எழுதுவேன், நான் இதுவும் சமாளிச்சிருவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சா மட்டும் இதில் ஜாயின் பண்ணுங்கள். பிகாஸ் இதில் டெய்லி டார்கெட்ஸ் இருக்க போகுது, டெய்லி டெஸ்ட் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அதை உங்களுடைய விருப்பம் தான், உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஓகேவா? ரைட்டு. ஸோ எக்ஸாம் டேட்டுன்னு வரும்போது ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ 30th செப்டம்பரில் ஆரம்பித்து 14th நவம்பர் வரை போக போகுது. ஓகேவா? ரொம்ப குயிக்காக நடக்குது, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இந்த டேட்டு இன்னும் நமக்கு சாலிடாக ஒரு 40 நாள் இருக்குது. ஸோ இந்த 40 நாளில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரைட்டு. ஸோ சிலபஸ்ஸு அப்புறம் பேட்டர்ன் நம்ம லைட்டாக பார்த்துடலாம். என்னென்னா உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங் 20 கொஷின்ஸ் இருக்க போது, ஜிகே அண்ட் இங்கிலீஷ் 25 கொஷின்ஸ் இருக்க போது. இது ஒரு 150 மார்க்ஸுக்கு, இது ஒரு 120 மார்க்ஸு. ஆனால் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் குவாலிஃபையிங் பேப்பர். இங்கிலீஷ் அண்ட் ஜிகே தான் பிளேயிங் மேஜர் ரோல். ஓகேவா? அதில் தான் நம்ம அந்த மார்க்கை வச்சு தான் வேலையை நம்ம டிசைட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? ஸோ அதனால இந்த ரிவிஷன் பேட்ச் முழுக்க இங்கிலீஷ் அண்டு ஜிகேவை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும்தான் இருக்க போகுது. ரீசனிங் அண்ட் மேக்ஸுக்கு நான் சொல்கிறேன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இதில் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல இந்த சிலபஸில். மெயினாக ஜிகே அண்டு இங்கிலீஷ். இது எதுக்கு நான் இந்த இடத்துல இந்த சிலபஸ் இது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற சிலபஸ். எதுக்கு இந்த சிலபஸை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இதில் ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ், ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் அப் டு 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஜிகே. ஸோ இதில் இருந்து தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பேட்சில் இருக்க போகுது. சரிங்களா? இது போக கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸும் கவர் தான். ஓகேவா? இதுக்குள்ளே வரதான் போகுது. அதே மாதிரி இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா வக்காப்ஸு, கிராமரு, சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் அண்ட் இட்ஸ் கரெக்ட் யூசேஜ் அண்ட் டு டெஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் a simple paragraph may be given and question based on the paragraph to be asked. ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் மெயினாக கிராமர் ரூல்ஸு, அதுக்கப்புறம் சென்டென்ஸ் எரர் கண்டுபிடிக்கிறது, சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு, ஃபில் இன் த பிளாங்க்ஸு, வொக்காபுலரி பார்ட்டு, இதுதான் மேஜராக இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணியுமே இந்த ரிவிஷன் பேட்ச் இருக்க போகுது. சரிங்களா? மோஸ்ட்லி இதுதான் இருக்க போகுது. ரைட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும், நம்ம சந்துரு மேக்ஸ்லேருந்து ப்ரோ ப்ராக்டிஸ் பேட்ச்சு, அப்புறம் எக்ஸ்பிரஸ் ப்ராக்டிஸ் பேட்ச்சு, சிஜிஎல் ப்ராக்டிஸ் பேட்ச் 3 கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ப்ரோ ப்ராக்டிஸ் பேட்ச் ஃப்ரீயாக பண்ணியிருந்தோம். சிஜிஎலுக்காக 14 வீக்ஸ் வரைக்கும் நம்ம மெட்டீரியல் கொடுத்துருப்போம். அதேமாதிரி வீக்கெண்டில் டெஸ்ட் இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. எக்ஸ்பிரஸ் ப்ராக்டிஸ் பேட்ச் சிஹெச்எஸ்எலுக்காக பண்ணியிருந்தோம். ஸோ அதில் டெய்லி டார்கெட்ஸ், டெய்லி பிடிஎஃப், டெய்லி டெஸ்ட் அந்த மாதிரி இருந்தது. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் 160+ எடுத்திருந்தாங்க. சிஹெச்எஸ்எல் எக்ஸ்பிரஸ் ப்ராக்டிஸ் பேட்ச் ஃபாலோ பண்ணவங்களே Tier 1 கிளியர் பண்ணியிருந்தாங்க. ஸோ 160+ எடுத்திருந்தாங்க. அதேமாதிரி சிஜிஎல் ப்ராக்டிஸ் பேட்ச் இப்போ போய்கிட்டு இருக்கு, ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகுது.
ஸோ இதுவுமே வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய ப்ராக்டிஸ் பேட்ச் மோஸ்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு பிடிஎஃப் கொடுப்போம், அதுலேருந்து டெஸ்ட் வைப்போம், இப்படி தான் நம்ம போகும். அந்த டெஸ்ட் வந்து வீக்லியாகவும் இருக்கும், டெய்லியாகவும் இருக்கும். ஸோ இந்த எம்டிஎஸ் ரிவிஷன் பேட்ச் எப்படி போக போகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த ப்ராக்டிஸ் பேட்ச் எல்லாருக்குமே வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அவங்களுடைய ஸ்கோர்லாம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு எல்லா ஏரியாலையும். ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பேட்சில் இருந்திருந்தாங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் அதாவது ஒரு ப்ராக்டிஸ் பேட்சில் இப்போ தான் பார்க்குறேன் அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான் சொல்கிறேன். மற்றபடி சிஜிஎல் ப்ராக்டிஸ் பேட்சில் இருக்கிறவங்க, எக்ஸ்பிரஸ் ப்ராக்டிஸ் பேட்ச் ஃபாலோ பண்ணவங்க, அவங்க எல்லாருக்குமே தெரியும் இது எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ரைட்டு, இப்போ ரிவிஷன் ப்ராக்டிஸ் பேட்சோடைய ஷெடியூல் நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இதை வந்து செப்டம்பர் 1 நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? செப்டம்பர் 1 ஒரு டெஸ்ட்டோடு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நாளே வந்து உங்களுக்கு ஃபுல் லென்த் டெஸ்ட் இருக்க போகுது. ஓகேவா? அதுக்கப்புறம் செகண்ட் டே மண்டே, செப்டம்பர் மண்டே ஜிகே தான். நம்ம சப்ஜெக்ட் ஜிகேன்னு நான் சொல்லியிருப்பேன், ஆனால் உங்களுக்கு வந்து ஜிகேவும் இருக்கும், இங்கிலீஷும் இருக்கும். ஓகேவா? இதில் ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். 2 days ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வொக்காப்ஸும் இருக்கும், அதே மாதிரி 2 days ஒன்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸும் இருக்கும். டெய்லி டெஸ்ட்டு, அதாவது 2 days ஒன்ஸ் டெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். இந்த வொக்காப்ஸும் கரண்ட் அஃபேர்ஸும் வந்து நம்ம ஒரு பேரலாக கவர் பண்ணிட்டே வரணும். அது போக ஜிகேயோட கோர் பார்ட்டு, இங்கிலீஷோட கோர் பார்ட்டு, அதையும் நம்ம கவர் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மண்டே ஜிகே ஹிஸ்ட்ரி 50 கொஷின்ஸ், 1 word submission 50 கொஷின்ஸ் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மண்டே மார்னிங் ஒரு 6 o'clock உங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி பிடிஎஃப்பும் ஒரு 1 word submission ரிலேட்டடான ஒரு பிடிஎஃப்பும் நான் வந்து ஒரு குரூப்பில் ஷேர் பண்ணுவேன், டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். அது ரிலேட்டடான டெஸ்ட் வந்து ஈவினிங் 6 PM வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் லிங்க் வந்து 6 PM உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன், ஒரு டெஸ்ட் லிங்க்கு. ஓகேவா? என்ன பிடிஎஃப் நான் கொடுத்தேனோ அதிலிருந்து ஒரு 50 கொஷின், ஹிஸ்ட்ரியில் என்ன பிடிஎஃப் கொடுத்தேனோ 1 word submission அதுலேருந்து ஒரு 50 கொஷின் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அடுத்த நாள் டியூஸ்டே மார்னிங் அகெயின் இங்கிலீஷ் ரிலேட்டடாக எரர் ரிலேட்டடான ஒரு பேசிக் ரூல்ஸ் வச்சு ஒரு பிடிஎஃப் ப்ளஸ் கொஞ்சம் கொஷின்ஸ் வச்சு ஒரு பிடிஎஃப் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அடுத்து ஜூலை 2023 கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 100 கரண்ட் அஃபேர்ஸ் இல்லை 150 கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ அதிலிருந்து ஈவினிங் 6 PM டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த ரிவிஷன் பேட்சோடைய ஷெடியூல் இருக்க போகுது. ஸோ மொதல் நாள் ஜிகே, 2வது நாள் இங்கிலீஷ்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வொக்காப்ஸும் கரண்ட் அஃபேர்ஸும் டெய்லி, அதாவது 2 days ஒன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அது போக கோர் பார்ட் இங்கிலீஷ் அண்ட் கோர் பார்ட் ஜிகே இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த ஷெடியூலை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன், கூகுள் டிரைவ் லிங்க்கில். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து போக போகுது. சரிங்களா? ஒரு நாள் ஹிஸ்ட்ரி பிடிஎஃப் கொடுப்பேன், அடுத்த நாள் பாலிட்டி பிடிஎஃப், அடுத்த எரர் பிடிஎஃப், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், இந்த மாதிரி நான் கொடுப்பேன். அதே மாதிரி இந்த பிடிஎஃப் எல்லாமே வந்து ஏற்கனவே இந்த பேட்சில் இருந்தவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கன்சைஸாக எவ்வளோ நீட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. சேம் இப்போ ரிவிஷன் பேட்சுக்கும் நியூ பிடிஎஃப் தான் கொடுக்க போகிறோம். சில டாபிக் வந்து ஓல்டு பிடிஎஃப், அதாவது பழைய ப்ராக்டிஸ் பேட்சில் இருந்தவங்களுக்கு தெரியும். ஸோ அதில் இருக்கிறத நம்ம கொடுப்போம். பட் ஃப்ரெஷ்ஷாக சில பிடிஎஃப்ஸும் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். சரிங்களா? ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நிறைய தேடி எடுத்து வச்சுருக்கிறேன். சரிங்களா? ஸோ சிம்பிளாக சொல்லணும், லட்டு மாதிரி நிறைய பிடிஎஃப் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அதுவுமே வந்து அதாவது ஓல்டு ப்ராக்டிஸ் பேட்சில் இருந்த மாதிரி இருக்காது, புதுசாகவும் இருக்கும். அகைன் நீங்கள் ரிவைஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஓகேவா? ரைட்டு. ஸோ இதில் முக்கியமாக வந்து இங்கிலீஷ் அண்ட் ஜிகே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே வரோம். மேக்ஸுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் அண்ட் ரீசனிங் குவாலிஃபைங் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதுக்கு பெரிய அளவில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ரீசனிங்க்கு உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் நான் கொடுத்துருவேன், அதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும், மொத்தமாகவே நான் கொடுத்துருவேன். மேக்ஸுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது ஃபஸ்ட்டு நாள் எழுதுகிற இந்த டெஸ்ட் எழுதுறீங்க ஃபுல் லென்த் டெஸ்ட்டு, அதில் கேட்ட மேக்ஸ் கொஷின்ஸை வந்து அடுத்த சண்டே வந்து லைவில் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். சரிங்களா? ஜூம் மீட்டிங்கோ இல்லை மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் மீட்டிங்லேயோ லைவில் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவேன். சண்டே ஈவினிங் 6 to 7 PM அந்த ரேஞ்சில், ஒரு 2 hours இல்லை ஒரு 1.5 hours அந்த மேக்ஸ் கொஷின்ஸை நான் டிஸ்கஸ் பண்ணுவேன் லைவில். அந்த ஜூம் லிங்க்லாம் நான் உங்களுக்கு வந்து குரூப்லேயே ஷேர் பண்ணிடுவேன். சேம் அந்த என்ன கொஷின் டிஸ்கஸ் பண்ணுறோமோ அதோடைய பேசிக்ஸுமே வந்து அப்படியே நான் வந்து டீச் பண்ணுவேன். சரிங்களா? அட்லீஸ்ட் அதை தெரிஞ்சுக்கலாம், எப்படினாலும் குவாலிஃபை ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அதே மாதிரி சண்டே ஒரு சின்ன பிரேக் மாதிரின்னு நினச்சிக்கோங்களேன். ஓகேவா? சண்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும், பட் பிடிஎஃப் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்காது, டெஸ்ட்டு மட்டும் தான் இருக்கும். அண்ட் ஈவினிங் வந்து அந்த போன வீக் எழுதின டெஸ்ட்டோடைய ஒரு ரிவிஷன் மாதிரி. இது ஆக்சுவலி ரிவிஷன் பேட்ச் அப்படிங்கிறனால போன வீக் எழுதுகிற டெஸ்ட்டோடைய மேக்ஸை நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி போகும். அடுத்து அகைன் மண்டே ஆரம்பிக்கிறது மறுபடியும் ஜிகே, இங்கிலீஷ், ஒவ்வொரு டாபிக் வைஸும் நமக்கு போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? டெய்லி அதே மாதிரி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் இருக்கும், வொக்காப்ஸ் பார்ட்டும் இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு நாளெல்லாம் அது முடிக்க முடியாது, கரண்ட் அஃபேர்ஸ் வொக்காப்ஸ். அதனால் அது டெய்லி பேசிஸில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த ஷெட்யூல் போக போகுது. நீங்கள் இந்த பிடிஎஃப் எல்லாமே வந்து
ரீசெண்டாக நடந்த எக்ஸாமோடைய பேசிஸில் தான். அதில் என்ன மெஜாரிட்டியாக கேட்டிருக்காங்க, இப்போ சிஹெச்எஸ்எல்ல பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் வந்து மேக்ஸிமம் கேட்டிருந்தாங்க. அவுட் ஆஃப் 900 கொஸ்டின் கிட்டத்தட்ட ஒரு 120 கொஸ்டின்ஸ் எக்கனாமிக்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த டாபிக் அதிகமாக கேட்டிருக்காங்களோ ரீசன்ட் எக்ஸாம்ஸில், ஸோ அதில் இருந்து தான் மெஜாரிட்டியாக இந்த பிடிஎஃப்ஸ் உங்களுக்கு இருக்கும். பிடிஎஃப் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட. சரியா? ஸோ கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு இது வேறு லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இந்த ப்ராக்டிஸ் பேட்ச் ஒன்ஸ் வந்து இந்த ஷெட்யூலை வந்து முக்கியமாக வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் கொடுக்குறேன் அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு மாடரேட் லெவலில் இருக்கும். சரிங்களா? டூ ஹெவியாகவும் இருக்காது, டூ லைட்டாகவும் இருக்காது, ஒரு மாடரேட் லெவலில் இருக்கும். நீங்கள் அந்த பிடிஎஃபை ரீட் பண்ணுறீங்க, அது ரிலேட்டடான ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க. இதை வந்து கன்சிஸ்டண்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு ரெஸ்ட்டே கிடையாது. இந்த 1 மந்த் இப்படி தான் போகும். முழுக்க எம்டிஎஸ்க்குன்னு படிக்கிறவங்க மட்டும் இதில் ஜாயின் பண்ணுங்கள். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாதீங்க. அதே சமயம் இந்த டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து எல்லா நாளும் அவைலபிளாக இருக்கும். எத்தனை வாட்டினாலும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி தான் அதை ப்ரொவைட் பண்ண போகிறேன். அதுக்காக மொதல் நாள் கொடுக்குற டெஸ்ட்டை நீங்கள் ரெண்டாவது நாள் கொடுக்குற டெஸ்ட்டை 4வது நாள் அந்த மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா இந்த ப்ராக்டிஸ் பேட்சோடைய யூஸே கிடையாது உங்களுக்கு. ஸோ அன்னன்னைக்கு கொடுக்குற டெஸ்ட்டை அன்னன்னைக்கு நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சிடுங்க. அடுத்த நாள் அடுத்த டெஸ்ட்டு, அப்படி தான் நீங்கள் போகணும். சண்டே ஒரு நாள் ஃபுல் லென்த் டெஸ்ட் எழுதிட்டு இது வரைக்கும் 1 வீக்கில் நடந்ததை நீங்கள் அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வச்சுக்கலாம். சரிங்களா? அப்படி போனால் அப்படி கரெக்டாக யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களால தான் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும் இந்த மாதிரி எம்டிஎஸ் பேட்ச் எம்டிஎஸ் எக்ஸாம்ஸில். ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, டிசிப்ளினாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே? ஸோ இதுதான் ஷெடியூல். இந்த ஷெடியூலை நான் வந்து குரூப்பில் நான் அப்படியே ஷேர் பண்ணுறேன். ஒரே ஒரு விஷயம் இதில் சொல்லிக்கிறேன். என்னென்னா, இந்த செக்ஷனல் டெஸ்ட், அதாவது டெய்லி நடக்கிற டெஸ்ட்டோடைய லிங்க் வந்து ஈவினிங் 6 PM உங்களுக்கு அப்லோட் ஆகும். ஃபுல் லென்த் டெஸ்ட் வந்து மார்னிங் 6 AM அப்லோட் ஆகும். ஃபுல் லென்த் வந்து சண்டே மட்டும் நடக்குது இல்லையா, அது வந்து மார்னிங் 6 AM அப்லோட் ஆகும். ஈவினிங் வந்து ப்ரீவியஸ் வீக் எழுதின அந்த டெஸ்ட்டோடைய மேக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? டிஸ்கஸ் பண்ணுவேன் நான். ஓகே? ஸோ இது இப்படி தான் போக போகுது. ஸோ இந்த ஷெடியூல் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். எம்டிஎஸ் ரிவிஷன் பேட்சோட ஷெடியூல் இப்படி தான் இருக்க போகுது. சரிங்களா? இதில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து மெட்டீரியல்ஸும் இந்த டெஸ்ட்டும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு வந்து கொஷின் வந்து தமிழில் இருக்கும், மெட்டீரியல் வந்து தமிழில் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து பண்ண முடியல. நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணதே வந்து அதாவது டைம் இருக்கும், ஸோ ட்ரான்ஸ்லேட் பண்ணிடலாம் ரெண்டுத்தையும், அப்படி தான் நான் நினச்சேன். பட் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் எம்டிஎஸ் நடத்துவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து தமிழில் இருக்காது, மெட்டீரியல் வந்து தமிழில் இருக்காது, டெஸ்ட்டும் தமிழில் இருக்காது. அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கான டைம் எங்ககிட்ட இல்லை. ஸோ அதனால் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக நீங்கள் இங்கிலீஷில் தான் பார்த்தாகணும். சரிங்களா? ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து டெஸ்ட்டு தமிழில் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷ் தான் எழுத போகிறீங்க. அது வந்து தரமாக இதில் இருக்கும் இந்த ரிவிஷன் பேட்சில். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும்னா பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து ஜிகே வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும், டெஸ்ட்டும் இங்கிலீஷில் தான் இருக்கும். அதை வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண டைம் இல்லை. ஏன்னா நான் நிறைய கொஷின்ஸ் கொடுக்க போகிறேன், நிறைய கண்டென்ட் கொடுக்க போகிறேன். ஸோ அதை வந்து இந்த ஷார்ட் ஸ்பேனில் கண்டிப்பாக பண்ண முடியாது. அடுத்த வருஷம் எம்டிஎஸில் வேணால் முன்னாடியே பிளான் பண்ணி நான் பண்ணுறேன். பட் இந்த டைம் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ இங்கிலீஷில் தான் மெட்டீரியல்ஸ் இருக்கும். ரொம்ப முக்கியமாக சொல்லிக்கிறேன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நான் தமிழில் இருக்கும்னு நான் நினச்சேன் அப்படின்லாம் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. என்னால் எதுவுமே பண்ண முடியாது. மெட்டீரியல் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும், டெஸ்ட்டு இங்கிலீஷில் தான் இருக்கும். திருப்பி சொல்லிட்டேன். ஸோ இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. மெட்டீரியல் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். சரிங்களா? தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது இப்போதைக்கு. இங்கிலீஷ் மட்டும் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் உங்களோட ஓன் வேலையை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? பட் இதுதான் நான் சொல்ல வந்தது. ரைட்டு. ஸோ மொத்தமாக இந்த கோர்ஸில் என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 3000 கொஷின் 1 மந்தில் 30 டேஸில் வந்து நீங்கள் வந்து நியர்லி 3000 கொஷின் டெஸ்ட்டு அட்டன் பண்ண போகிறீங்க. வீக்லி லைவ் செஷன் மேக்ஸுக்கு மட்டும் இருக்க போகுது. அதுவே போதும். அந்த இதில் நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். தனியாக ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு குவாலிஃபைங் பேப்பர் தான், நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது மேக்ஸுக்கும் ரீசனிங்கும். ஸோ தாராளமாக நீங்கள் பண்ணலாம். 4 வீக்ஸ் டெய்லி டார்கெட்ஸ் அண்ட் டெஸ்ட். 4 வாரம் டெய்லி டார்கெட்டும் டெஸ்ட்டும் போக போகுது. கன்சைஸ் மெட்டீரியல்ஸ். இந்த மெட்டீரியல்ஸை பற்றி சொல்லியே ஆகணும். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் சிஜிஎல் ப்ராக்டிஸ் பேட்ச் ஃபாலோ பண்ணவங்ககிட்ட கேட்டு பாருங்கள் அதில் மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட இன்னும் ஒரு அதிகமாகவே நல்லா இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி தான் மெட்டீரியல்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பேட்ச் உடைய டைமிங்கு, டெஸ்ட் டைமிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்ன டைமுக்கு கரெக்டாக நடக்கும். மெட்டீரியலும் கரெக்ட் டைமுக்கு டெலிவரி ஆகிரும். அதில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ ஏற்கனவே இருந்தவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி சிஜிஎல் ப்ராக்டிஸ் பேட்ச் ஆல்ரெடி இருக்கிறவங்க நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, இந்த மெட்டீரியல் எப்படி இருந்தது, மெட்டீரியல் குவாலிட்டி எப்படி இருந்தது, டைமிங் ஆஃப் டெஸ்ட் எப்படி இருந்தது, எல்லாமே வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கும் தெரியும். ஓகேங்களா? ஸோ
இதுதான் இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ எப்படி வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, இந்த ரிவிஷன் பேட்சில் எப்படி ஜாயின் பண்ணலாம்னா, பேமெண்ட் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி ஒரு கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். இந்த 2 ஸ்டெப்பு தான். ஸோ பேமெண்ட் டீடைல்ஸ் நான் அடுத்து சொல்கிறேன். கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். சரிங்களா, இந்த 2 ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ பேமெண்ட் டீடைல்ஸ், ஸோ கோர்ஸ் ஃபீஸ் வந்து 250. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி சிஜிஎல் ப்ராக்டிஸ் வச்சுக்கும் அதான் வச்சுருந்தோம், சிஹெச்எல் ப்ராக்டிஸ் வச்சுக்கும் அதான் வச்சுருந்தோம். 250. ஸோ பேங்க் டீடைல்ஸ் இருக்குது, கியூஆர் கோடு இருக்குது. நீங்கள் கியூஆர் கோடை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பே பண்ணலாம், இல்லை யூபிஐ ஐடியில் நீங்கள் பே பண்ணலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், இது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக தான் நீங்கள் பே பண்ணணும். எம்டிஎஸ் ரிவிஷன் பேட்ச்ன்ட்டு. ஓகே, சிஜிஎல் ப்ராக்டிஸ் பேட்சில் இருந்திருந்தேன், ஸோ சிஹெச்எல் இருந்தேன், ஸோ டிஸ்கவுண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போதைக்கு பண்ண முடியாது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக எம்டிஎஸ் ரிவிஷன் ப்ராக்டிஸ் பேட்ச், ஓகேவா, ரிவிஷன் பேட்ச் நீங்கள் இது வந்து தனியாக தான் நீங்கள் பே பண்ணணும். கம்ப்ளீட்லி தனியாக தான் நீங்கள் பே பண்ணணும். சரிங்களா, எம்டிஎஸ் ரிவிஷன் பேட்சுக்காக. சிஜிஎல் ப்ராக்டிஸ் பேட்சில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் இப்போதைக்கு அதை அவங்களோட தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குன்னு டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கான டைம் எனக்கு கிடையாது. ஸோ தயவு செஞ்சு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் இதுக்கு ஒரு பேமெண்ட் பண்ணிடுங்க எம்டிஎஸ் ரிவிஷன் பேட்சுக்காக. சரிங்களா, ஸோ இதுதான் பேமெண்ட் டீட்டெயில்ஸ். 250 rupees ஃபீஸு, கியூஆர் கோடு, அக்கௌண்ட் நம்பரு, யூபிஐ ஐடி எல்லாமே இருக்குது. சரிங்களா, நீங்கள் ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் தான் இருக்குது. ரைட்டு, ஸோ ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்குது. சரிங்களா, நீங்கள் கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணணும். கண்டிப்பாக கூகுள் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணால் தான் உங்களுக்கும் எனக்குமே ஒரு கம்யூனிகேஷன் வரும், இல்லைனா வரவே வராது. நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு சிம்பிளாக விட்டுட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த பேமெண்ட்டை ப்ரூஃபை வந்து இந்த கூகுள் ஃபார்மில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கூகுள் ஃபார்மோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த கூகுள் ஃபார்மில் என்ன இருக்குங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன். நேமு, டேட் ஆஃப் பர்த், டெலிகிராம் நம்பர், டெலிகிராம் ஐடினா யூசர் நேம்னு இருக்கும். அதனால் மேண்டேட்டரியாக கொடுக்கல, அது இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுங்க, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில சமயம் நான் யார்கிட்டயாவது வந்து தனியாக பேசணும், அதாவது தனியாக மீன்ஸ் எனக்கு ஏதாவது டவுட் இருக்குது அவங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னா நான் வந்து இந்த டெலிகிராம் என்னால் சில சமயம் நம்பர் போட்டு சர்ச் பண்ண முடியாது. ஏன்னா சில பேர் நம்பரை வந்து ஹைட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஏன்னா சில பேர் டவுட்டு கேட்பாங்க, அவங்களுக்கு ஆன்சர் பண்ணணும்னு நினச்சிருந்துருப்பேன். அதுக்கடுத்து அவங்கள வந்து பிடிக்க முடியாமலே போயிடும். ஸோ டெலிகிராம் ஐடி இருந்தால் மேபி எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான் நான் கேட்குறேன். ஸோ ஆல்டர்னேட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் இருந்தால் கொடுத்துருங்க. எல்லாமே ஒரே நம்பர் தானே, 2 நம்பருமே இங்கே வந்து நீங்கள் கொடுத்து வச்சுக்கலாம். முக்கியமாக இமெயில் அட்ரஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா என்னுடைய கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து இமெயிலில் தான் இருக்கும். அதுக்கடுத்து ஒன்ஸ் நீங்கள் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மெயில் தான் வரும். சரிங்களா, பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் எம்டிஎஸ் ரிவிஷன் பேட்ச். நீங்கள் எம்டிஎஸ் ரிவிஷன் பேட்சுக்காக 250 rupees பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இதில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணால் மட்டும்தான் உங்களை வந்து டெலிகிராம் சேனலில் ஆட் பண்ண முடியும், இல்லைனா பண்ணவே முடியாது. ஸோ மேண்டேட்டரியாக கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணியே ஆகணும். சரிங்களா, நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா எனக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணால் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ மெயினாக வந்து இந்த பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணியிருந்துருக்கணும். சரிங்களா, ஸோ கூகுள் ஃபார்ம் இப்படி தான் இருக்கும், கண்டிப்பாக ஃபில் பண்ணுங்கள். சரிங்களா, அதுக்கு அடுத்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுறேன். ஒன்ஸ் நீங்கள் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு டெலிகிராம் சேனல் வந்து நான் தனியாக க்ரியேட் பண்ணிடுவேன். சரிங்களா, ஒரு டெலிகிராம் சேனல் தனியாக க்ரியேட் பண்ணிடுவேன். எப்படி சிஜிஎல் ப்ராக்டிஸ் பண்ணமோ அதே மாதிரி தான். அதில் இருக்கவங்களும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், பட் புதுசாக பார்க்குறவங்களும் நான் சொல்கிறேன். டெலிகிராம் சேனல் ஒன்று க்ரியேட் பண்ணுவேன். அதில் வந்து எல்லா பிடிஎஃப் டெஸ்ட் லிங்க்கும் அதில் தான் நான் ஷேர் பண்ணுவேன். சரிங்களா, அந்த டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருந்துருக்கணும். அதில் மெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துருந்துருக்கணும். அந்த மெயில் ஐடியில் உங்களுக்கு டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கை நான் அனுப்புவேன். சரிங்களா, என்றைக்கு அனுப்புவேன்னு பார்த்தீங்கன்னா 28/8/2024 28/8 அன்றைக்கி கண்டிப்பாக நான் அனுப்புவேன். ஏன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 27 அன்றைக்கி க்ளோஸ் ஆயிரும். சரிங்களா, 27/8 அன்றைக்கி க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மே உங்களுக்கு அக்செப்ட் ஆகாது. ஃபார்ம் அக்செப்ட் ஆகலைன்னா வந்து நீங்கள் பண்ணதும் எனக்கு தெரியாது, உங்களை அதுக்கடுத்து என்னால் கான்டாக்ட் பண்ணவே முடியாது. நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணால் மட்டும்தான் எனக்கு தெரியும். சரிங்களா, ஸோ கண்டிப்பாக வந்து கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். அது வந்து 27/8/2024 நைட் 12 PM வரைக்கும் இருக்கும். சரிங்களா, 28 அன்றைக்கி மார்னிங் வந்து உங்களுக்கு ஒரு மெயில் வரும். இன்பாக்ஸை நீங்கள் செக் பண்ணுங்கள். இன்பாக்ஸில் அந்த மெயில் வரலன்னா ஸ்பேமில் செக் பண்ணுங்கள். சரிங்களா, ஸ்பேம் ஃபோல்டர். ஓகே, பிகாஸ் நான் ஒரு லிங்க் அனுப்புறதுனால அது ஒரு ப்ரொமோஷன் நினச்சிட்டு அது ஸ்பேம் ஃபோல்டரில் போயிடும். சில பேரோட செட்டிங்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் மெயில் வரலன்னு நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக 28/8 அன்றைக்கி காலையில் ஒரு 6 மணிலேருந்து ஒரு 9 மணிக்குள்ளே உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். அது எய்தர் இன்பாக்ஸில் இல்லைனா ஸ்பேமில் இருக்கும். சரிங்களா, ஸோ கரெக்டாக அந்த டெலிகிராம் சேனல் லிங்க் நான் அனுப்புவேன். அதை நீங்கள் ஜாயின் கொடுத்தீங்கன்னா அது ஜாயின் இன்வைட்டு தான். அதாவது ரெக்வஸ்ட் வரும் எனக்கு. அதுக்கப்புறம் ரெக்வஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணும்போது உங்களுடைய பேமெண்ட் டீட்டெயில்ஸை நான் வெரிஃபை பண்ணிவிட்டு தான் வந்து உங்களை நான் ஆட் பண்ணுவேன். சரிங்களா, ஸோ பேமெண்ட்லாம் வந்து கரெக்டாக பண்ணுங்கள், இல்லைனா அந்த ஸ்டெப்லேயும் உங்களை ஆட் பண்ண முடியாமல் போயிடும். சரிங்களா, ஸோ இதில் கரெக்டாக பண்ணுங்கள். ஓகே, ஸோ 22ஆம் உங்களுக்கு ஒரு மெயில் வரும். அந்த மெயிலில் தான் வந்து அந்த லிங்க் இருக்கும். ஓகே, இன்பாக்ஸில் இல்லைனா ஸ்பேம் ஃபோல்டரில் செக் பண்ணுங்கள், மெயில் வந்து கண்டிப்பாக வந்துடும். ஓகே,
ரீஃபண்ட் வில் பி கிவன். ஓகே, ஆக்சுவலி சிஹெச்எஸ்எல் எக்ஸ்பிரஸ் ப்ராக்டிஸ் பேட்சில் 160+ எடுத்தால் டயர் 1ல் எடுத்தால் நான் வந்து ரீஃபண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நிறைய பேர் எடுத்திருந்தாங்க 160+. அவங்க எல்லாருக்குமே நான் ரீஃபண்ட் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா, சில பேர் வந்து அதை வந்து அதெல்லாம் வேணாம் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட்டு நான் சொன்னதை செய்யணும் இல்லையா, அதுக்காக நான் வந்து கொடுத்துருந்தேன், ரீஃபண்ட் கொடுத்துருந்தேன். அதேமாதிரி சிஜிஎல் ப்ராக்டிஸ் பேட்சுக்கும் சொல்லியிருக்கிறேன். டயர் 1ல் யாரெல்லாம் 160+ இருக்காங்க உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் ஆகும். இதில் நீங்கள் வந்து இது டயர் 1 தான் வந்து ஒரே எக்ஸாம் அப்படிங்கிறதுனால நீங்கள் எக்ஸாம் செலக்ட் ஆனீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த அமௌண்ட் ரீஃபண்ட் கொடுப்போம். இது சின்ன அமௌண்ட்டாக நீங்கள் நினைக்கலாம், பட் நான் ஒரு டோக்கன் ஆஃப் லவ் ஃப்ரம் அவர் சைட். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த பேட்சை யூஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் கொடுப்போம். சரிங்களா, ரைட்டு, அவ்வளோதான். மேக்ஸிமம் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். கூகுள் ஃபார்மும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். சரிங்களா, ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், மெட்டீரியல் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். அதாவது ஜிகே மெட்டீரியல் இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக இங்கிலீஷில் தான் இருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெட்டீரியல் வந்து தமிழில் இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட் வந்து தமிழில் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நான் இப்போவே திருப்பி சொல்லிட்டேன். இது வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திருப்பி வந்து என்கிட்ட கேட்பீங்க, ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரிலாம் கேட்டிருக்கிறீங்க. ஸோ திருப்பி நான் சொல்லிட்டேன் தெளிவாக, மெட்டீரியல் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். சரிங்களா, அதேமாதிரி மெயில் வந்து இன்பாக்ஸில் இல்லைன்னா ஸ்பேமில் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். எம்டிஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இதில் ஜாயின் பண்ணால் நல்லாயிருக்கும். சிஜிஎல் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஃபுல்லாக அதிலே பண்ணுங்கள். நான் சமாளிச்சிருவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சா மட்டும் இதில் ஜாயின் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம், நீங்கள் சிஜிஎல்லே பண்ணிகிட்டே இருங்க. சரிங்களா, ரைட்டு, ஓகே. இது போக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, query இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணால் அட்டன் பண்ண மாட்டேன். வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உடனே ரிப்ளை பண்ணலாட்டாலும் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இதையும் கொரீஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைன்னா மெயில் அனுப்புங்க, கண்டிப்பாக நான் பார்ப்பேன். சரிங்களா, அவ்வளோதான். ஆல் த பெஸ்ட். ஸோ எம்டிஎஸ் ரிவிஷன் பேட்சில் தெரிக்க விடலாம். ஸோ என் சைடு நான் எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணிடுவேன். உங்கள் சைடு வந்து அந்த கன்சிஸ்டன்சி அந்த டிசிப்ளினை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது. சரிங்களா, இது வந்து நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த ஒரு மாதம் என்ன பிளான் வச்சுருந்தாலும், அதாவது சில பேர் வந்து பெர்ஃபெக்டாக ஒரு பிளான் பண்ணி போயிட்டுருக்கீங்கன்னா நீங்கள் போங்க. வேறு எதுவுமே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராக்டிஸ் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு மோர் தென் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட அந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு முடிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து நீங்கள் எஃபர்ட் போட்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, அவ்வளோ சாதாரணமாலாம் இருக்காது. பட் அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் போட்டால் தான் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு மாதத்தில் இவ்வளோ நாள் நீங்கள் என்ன மார்க் எடுத்திருந்தீங்களோ ஒரு 10-20 மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் மாறிடுவீங்க. ஸோ தயவு செஞ்சு வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ப்ராக்டிஸ் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க. ஆல் தி பெஸ்ட். மற்றது நம்ம ப்ராக்டிஸ் பேட்சில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.